ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, நான் என்னுடைய சிறு வயது பருவத்தில் நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படிலாம் ஜாலியாக இருந்தேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு இந்த ஞாபகம் வந்தது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சம்மர் டேஸ் இல்லையா? கோடை விடுமுறை, எல்லாருமே லீவ் விட்டுருப்பாங்க. நம்ம அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஊருக்கு போவோம். முக்கியமாக சித்தப்பா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக இருப்போம். அதே நேரத்தில் நல்லா விளையாடுவோம். அப்போல்லாம் வந்து ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்களா? இப்போ இந்த காலத்து பசங்க வந்து நம்ம அதிகமாக வெளியே பார்க்குறதே கிடையாது. ஒன்று வெயில் அதிகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்ததுனால எல்லாமே கேம்ஸில் முடிங்கிடுறாங்க. அந்த கேம்ஸ் தான் இல்லையா? அதனால் வந்து அதிகமாக பார்க்க முடியறதில்ல. குழந்தைங்க அதிகமாக விளையாடுறது கிடையாது. நான் என்னுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்கேன் சின்ன வயசில். +2க்கு முன்னாடியிலேருந்து ஒரு 6th 7th 8th 9thலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆட்டம். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 குரூப் வச்சுருப்பேன். 4 குரூப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு செட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் 4 குரூப். எப்படின்னா எங்கள் தெரு ரொம்ப லாங்குங்க. எங்கள் வீட்டுக்கு 2 வழி இருக்கும். ஒன்று முன்னாடி ஒரு வழி, பின்னாடி ஒரு வழி. முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீடு, 7 பேர் சேர்ந்தது ஒரு குரூப்பு. சரிங்களா? 7 கேர்ள்ஸ் ஒரு குரூப் இருக்கும். இங்கே வந்து நல்லா விளையாடுவேன். இங்கே ஒரு டைம் விளையாடுவேன் குரூப்பில். அதில் நான் தான் லீடராக இருப்பேன். எல்லோரும் விளையாடிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நான் மட்டும் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். அது எங்கள் தெருவு பெருசாக இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒரு குரூப் இருக்கும், 7 குரூப்பு. அங்கே சொப்பு வச்சுக்கிட்டு, இந்த பீங்கான் சொப்புலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த சொப்பு வச்சுக்கிட்டு சோறு ஆக்கிக்கிட்டு, அந்த மரத்துக்கு கீழே சோறு ஆக்கிக்கிட்டு, அரிசி சக்கரை எல்லாம் போட்டு சோறு ஆக்கிக்கிட்டு, அது கூட்டாஞ்சோறு எல்லாம் ஜாலியாக அப்படி இருக்கும். அப்புறம் வந்து மரம்லாம் இருக்கும். மரத்தில் ஊஞ்சல் ஆடுறது செய்யறது செம்ம ஜாலி. நொண்டி, கபடி, கல்லங்கா, தாய்பாசு, ஆடாத ஆட்டமே கிடையாது. செங்கல் அடிக்க வச்சுருப்பாங்க வீடு கட்ட. அது மாதிரிலாம் ஏறி இந்த ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாடுறாங்க இல்லைங்களா? அந்த விளையாட்டுலாம் விளையாடி செங்கல் மேலேருந்து கீழே விழுந்து நல்லா இவ்வளோ பெருசாக அடிக்க வச்சுருப்பாங்க. அது மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? கீழே விழுந்து முட்டியெல்லாம் அடிபட்டுருக்கு. அது வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கிறது, திட்டுவாங்களே, அது மேலேயே அடிப்பாங்களே, அந்த பயம். ஸோ இது ஒரு 2 கேங்குங்களா. பேக் சைடு போனால் அங்கே ஒரு குரூப் இருக்கும், அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. இது இல்லாமல் ஸ்கூல் குரூப் ஒன்று. இந்த மாதிரி 4 குரூப்பு பயங்கரமாக ஆட்டம் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லீவு டைமில் பெரியப்பா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கெலாம் போவோம் பார்த்தீங்களா? பெரியம்மா வீட்டுக்கெலாம் அது வந்து கிராமம், நல்ல தென்னந்தோப்பு, பம்ப் செட்டு. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு பின்னாடி வந்து ரிவர் ஆறு போதுங்க. அந்த ஆற்றுல விளையாடுறது, பம்ப் செட்டில் குளிக்கிறது, தென்னந்தோப்பில் விளையாடுறது, துணியில் அங்கே தான் துவைப்பாங்க. விளையாடுறது, கிணத்துல குதிக்கிறது, செம்ம ஆட்டம். அதே மாதிரி சினிமா. அந்த ஊரில் வந்து சகலகலா விளையாடு போச்சுங்க. கொட்டை தான், அது கொட்டை தான், ஓலை போட்டு கொட்டை. 15 முறை பார்த்துருப்பேன், ஒரு பைசா செலவு இல்லாமல் நோஞ்சு ஓடி போய் பார்த்துடுறது. யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா? இன்னும் நிறைய இருக்குங்க, இன்னும் நிறைய அனுபவம் இருக்குது. யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா? இப்போதைக்கு இது போதும். எல்லோரும் போய் சாப்பிடுங்க. சந்தோஷமான தருணங்க அதெல்லாம்.